வணக்கம். அபிராமி அம்மை பதியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லவா? இந்த பாடல்ல ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அபிராமி பட்டர். எம்மா அபிராமி, ஆதி கடவுர்ல நிலையா வாழ்ந்து கொண்டிருப்பவளே, அமிர்த கட்டேஸ்வரன் இடப்பாகத்தில் நிரந்தரமாக இருந்து கொண்டு அனைவருக்குமே அருள் பாலித்துக் கொண்டிருப்பவளே, சுகங்களை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருப்பவளே, அபிராமி என்ற பெயரை உடையவளே, என்னை நீ காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் என்னை பல பாவிகள் துரத்தி கொண்டு ஓடி வருகிறார்கள். அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் நான் ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். களைத்து போயிருக்கிறேன். கடைசியில் உன்னுடைய பாதத்துல வந்து விழுந்திருக்கேன். நீதான் என்னை காப்பாற்றணும் சொல்றார். அபிராமி பட்டரை மட்டுமல்ல, இந்த உலக மனிதர்களை எல்லாமே எத்தனையோ விஷயங்கள் துரத்தி கொண்டிருக்கின்றன. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடி ஓடி களைத்து போயிருக்கிறோம். அந்த ஓட்டத்தை நிறுத்தி நம் ஆட்டத்தை போக்க வேண்டும் என்றால் அது அபிராமி மட்டுமால் தான் முடியும். அதான் இந்த பாட்டு. எதெல்லாம் நம்மை துரத்துகின்றன, அபிராமி பட்டரையும் துரத்தி இருக்கின்றன. நமக்காகத்தான் அவர் கேட்கிறாரு. நம்ம துரத்தக்கூடிய பல விஷயங்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், மிகவும் களைத்து போய் இருக்கிறோம், எப்பண்டா விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதைத்தான் வந்து அபிராமி பட்டர் கேட்கிறார். என்னெல்லாம் நம்மளை துரத்துதுங்க பாருங்க. மிகையும் துரத்த, வெம்பினியும் துரத்த, வெகுளியானதும் துரத்த, மிடியும் துரத்த, நரை திரையும் துரத்த, மிகு வேதனைகளும் துரத்த, பகையும் துரத்த, வஞ்சனையும் துரத்த, பசி என்பதும் துரத்த, பாவம் துரத்த, பதிமோகம் துரத்த, பல காரியமும் துரத்த, நகையும் துரத்த, ஊழ்வினையும் துரத்த, நாளும் துரத்த, வெகுவாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ? அகில உலகங்களுக்கும் ஆதார தெய்வமே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன், என்னை காப்பாற்று அபிராமி. ஆதி கடவுரின் வாழ்பவளே, அமிர்த கடேஸ்வரன் இடப்பாகத்தில் நிரந்தரமாக அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் அருளையும் சுபங்களையும் வாரி வழங்கிக் கொண்டிருப்பவளே, அபிராமி என்னும் பெயரை உடையவளே, என்னை எதெல்லாம் துரத்துகின்றன அம்மா? மிகையும் துரத்த, ஆசை துரத்துகிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை அறிந்தும் அறியாமல் இருக்கிறேன். அதனால் ஆசை என்னை துரத்துகிறது. துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முதலில் ஆசையை விட்டு ஒழிக்க வேண்டும். ஆசை நம்மை துரத்துகிறது. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே என்கிறது திருமந்திரம். ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஆசையை நம்மால் விட முடிகிறதா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையினால் தானே நாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஆசை நம்மை துரத்துகிறது. ஆசையிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறேன் அம்மா, காப்பாற்று. மிகையும் துரத்த, வெம்பினியும் துரத்த. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நோய் வருகிறதே. என்னென்ன நோய்கள்லாம் வருகிறதே, பட்டியலிட முடியவில்லை அம்மா. இரத்த அழுத்தம் வருகிறது, இரத்தத்தில் சர்க்கரை வருகிறது, அளவு கூடுகிறது, மூட்டு வலி வருகிறது, நரம்பு தளர்ச்சி வருகிறது, கண் பார்வை மங்குகிறது, காது கேட்க மாட்டேன் என்கிறது. எவ்வளவு விதமான பிடிகள்லாம் நம்மை துரத்துகின்றன. வெம்பினியும் துரத்த, வெகுளியானதும் துரத்த. தேவையில்லாம நான் கோவப்பட்டு கொண்டிருக்கிறேனே. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்போனையை சுடும் என்று வள்ளுவனார் சொன்னாலும் நாம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்கின்றேனே. கோபம் ஏன் துரத்துகிறது என்று சொல்கிறார். கோபம் படப்பட ஆயுள் குறையும்.
மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். அதைத்தான் ஒரு புலவர் சொல்றாரு. அந்த கோபம் என்னை துரத்துகிறது, என் வாழ்நாள் குறைகிறது. ஆசை என்னை துரத்துகிறது, என் வாழ்நாள் குறைகிறது. பிணிகள் துரத்துகின்றன, என் வாழ்நாள் குறைகிறது. மிடியும் துரத்த வறுமை என்னை துரத்துகிறது, வறுமை என்னை துரத்துகிறது. 3 நேரையும் உணவுக்காக போராட வேண்டி இருக்கிறது. வறுமை துரத்துகிறது. உணவு, உடை, உறையுள் இந்த 3க்காகவும் போராடி கொண்டிருக்கிறேன். வறுமை துரத்துகிறது. நிறை திரையும் துரத்த முகத்துல எல்லாம் சுருக்கம் வந்துடுது, முடியெல்லாம் நரைச்சி போய்விடுது, சில பேருக்கு வழுக்கை விழுந்து விடுகிறது. இவையெல்லாம் நம் ஆயுள் குறைகிறது என்பதை காட்டுகின்றன, துரத்துகின்றன என்றுதான் அர்த்தம். பார்த்தீங்களா? ஒரு நாள் என்பது என்ன? நம்மளை உயிரை அறுக்கக்கூடிய ஒரு வாள் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதைத்தான் இதுல சொல்றாரு. நரை திரை மூப்பு, நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த. எத்தனையோ விதமான வேதனைகள், ஆசையினால் தான் நமக்கு வேதனைகளும் வருகின்றன. ஆசையினால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் தான் நமக்கு வேதனையை உண்டு பண்ணுகின்றன. வேதனையும் துரத்த, வஞ்சனையும் துரத்த. நம்ம சும்மா இருந்தாலே நம்ம மேல பொறாமை கொண்டு வஞ்சனை கொண்டு எதிரிகள் நம்மை துரத்துவார்கள். வஞ்சனையும் துரத்த, பசி என்பதும் துரத்த. 3 நேரம் சாப்பிட வேண்டி இருக்குது, ஒரு நேரம் சாப்பிடலன்னா படபடப்பு வருது. பசியும் துரத்த, பாவம் துரத்த. நாம செய்த பாவங்களின் காரணமாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஊழ்வினைகள் நம்மளை துரத்துகின்றன. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், விடவே விடாது. விண்ணுருவார்க்கில்லை விதி. தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் விதி இல்லை, மற்ற எல்லார்களுக்கும் விதி இருக்கிறது. ஆக அந்த ஊழ்வினை நம்மை துரத்துகிறது. ஊழ்வினை துரத்தியதால் தான் மாதவியிடம் சென்றான் கோவலன். ஊழ்வினை துரத்தியதால் தான் வறுமைக்கு ஆளானான். ஊழ்வினை துரத்தியதால் தான் மதுரைக்கு வியாபாரம் செய்ய சிலம்புடன் சென்றான். ஊழ்வினை துரத்தியதால் தான் கல்வன் என்ற பட்டம் பெற்றான். ஊழ்வினை துரத்தியதால் தான் உயிரை இழந்தான். அதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். அந்த ஊழ்வினை நம்மை துரத்துகிறது. வஞ்சனையும் துரத்த, பசி என்பதும் துரத்த, பாவம் துரத்த, பதிமோகம் துரத்த. பதிமோகம், பதிமோகம்னா ஊராசை, நிலத்தாசை. நிலத்தின் மேல் பற்றுக்கொண்டு 6 அடி நிலமே சொந்தமடா என்பதை உணராமல் ஊரில் உள்ள நிலங்களை எல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அதே மாதிரி நிறைய மண் வேண்டும், நிலம் வேண்டும், இடம் வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். அது நம்மை துரத்தி நம்மளுடைய அழிவுக்கு இட்டு செல்கிறது. பல காரியமும் துரத்த. இப்படி பலவிதமான ஆசைகளினால் நம்ம உந்தப்பட்டு பலவிதமான காரியங்களும் நம்மை துரத்துகின்றன. நகையும் துரத்த. ஊர்க்காரங்கள்லாம் சிரிப்பாங்களே அப்படிங்கிறக்கா வேண்டி வெற்றி கௌரவத்துடன் வாழ நினைக்கின்றோமே, அது நம்மை துரத்துகிறது அல்லவா? இயல்பாக நாம் வாழ முயற்சி செய்கிறோமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நாம் வாழ்கிறோம் அல்லவா? நகையும் துரத்த. ஊழ்வினையும் துரத்த. நம்முடைய செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் துரத்த. நாளும் துரத்த. ஒவ்வொரு நாளுமே காலண்டர்ல தேதியை கிழிக்கும் போது நம்ம ஆயுள் குறைகிறது. நாள் ஒன்றுள்ள என்பது போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வாய்ப்பெறின் என்று வள்ளுவர் சொல்கிறார். நாள் ஒன்று உளவோர் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வாய்ப்பெறின். ஒவ்வொரு நாளும் நம்மை உயிரை அறுக்கக்கூடிய வாழ் என்று திருக்குறள் சொல்கிறது. அதைத்தான் இங்கே சொல்றாரு. நகையும் துரத்த, ஊழ்வினையும் துரத்த, நாளும் துரத்த. வெகுவாய் நா வறண்டு ஓடி. இப்படி ஓடிக்கொண்டே இருப்பதனால நா வறண்டு போய் கால் தளர்ந்திடும் என்னை எமனும் துரத்துகிறானே, நமனும் துரத்துவானோ.
ஓட ஓட முடியல, இப்படி எல்லாம் துரத்துகின்றன, யமனும் துரத்துகின்றான். இவர்களிடமிருந்தெல்லாம் என்னை நீ காப்பாற்றுவாயம்மா, அகில உலகங்களுக்கும் ஆதார தெய்வமே. இந்த உலகங்களுக்கெல்லாம் ஆதாரம் நீதான். இந்த உலகங்களை எல்லாம் தோற்றுவிப்பவன், உலகத்திலே நிலையானவன் ஆதிசிவன். ஆதிசிவனில் பாதியாக இருப்பதால் நீயும் இந்த உலகத்தினுடைய ஆதாரம். ஒவ்வொரு யுகமும் முடியும் பொழுது அனைத்தையுமே ஆதிசிவன் தன்னில் ஒடுக்கிக் கொண்டு தான் ஒருவன் மட்டுமே நிலையாக இருக்கிறான். அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் பொழுது அனைத்தையும் அவனே விரிக்கின்றான். அப்ப அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாய் இருக்கின்ற ஆதிசிவன் அவனில் பாதியாய் இருப்பதால் அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாய் இருப்பவள் ஆதிசக்தியும் ஆவாள், அபிராமியும் ஆவாள். அப்படிப்பட்ட அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாய் இருப்பவளே ஆதி கடவுரின் பழம்பெருமை வாய்ந்த ஆதி கடவுரில் வாழ்பவளே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி. திருக்கடையூரில் எழுந்தருள் இருக்கின்ற அமிர்த கடேஸ்வரனுடைய இடப்பாகத்தில் நிரந்தரமாக இருந்து கொண்டு அவருக்கு சுகத்தையும் வழங்கி கொண்டு மண்ணுலகில் வாழ்பவர்களுக்கெல்லாம் சுகங்களையும் வாரி வழங்கி கொண்டு அருள்களை எல்லாம் வாரி வழங்கி கொண்டு இருப்பவளே அருள்வாமி அபிராமி என்ற நாமத்தை உடையவளே. எல்லா விஷயங்களும் என்னை துரத்துகின்றன, நான் ஓடி களைத்து நாவரண்டு போய் கால் தளர்ந்து போய் இருக்கிறேன், என்னை கைதூக்கி காப்பாற்றுவாயம்மா என்று அபிராமி பட்டர் இந்த பாடலில் நமக்காக வேண்டுகிறார். அவரு அபிராமி அம்மையினுடைய அருளை பெற்றுவிட்டார். உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக உலக மக்களை எவையெல்லாம் துரத்துகின்றன, உலக மக்கள் எவைகளினாலெல்லாம் ஓடுகிறார்கள், அவைகளிலிருந்தெல்லாம் அவர்களை காப்பாற்றுமாயம்மா அபிராமி என்று இந்த வேண்டுகோளை வைக்கிறார். இப்ப பழையபடி ஒரு தடவை பாட்டை பார்த்தீங்கன்னா பாட்டினுடைய பொருள் சுத்தமா உங்களுக்கு விளங்கிடும். மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நாவரண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்களுக்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அற்புதமான பாடல். 21வது பாடல் நிறைவு பெற்று விட்டது. இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கிறது. அது அடுத்த பதிவில் அபிராமி அம்மை பதியத்தை நிறைவு செய்து விடுவோம். அதுவரை இந்த அபிராமி அம்மை பதியத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள் நண்பர்களே. வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.